ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். ஸோ நம்ம மல்டி கிளவுட்ல டேட்டா லேக் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற பிளேலிஸ்ட் சீரியஸ்ல நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அஜூர்ல பார்ட் 3 வீடியோ. ஓகே. ஸோ இதுல முந்தின வீடியோ அதே மாதிரி AWS ஓடது GCP நீங்க பார்க்கணும்னா கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஜூர்ல நம்ம ஸ்பார்க் யூஸ் பண்ணி, அதாவது சினாப்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ETL பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டா லேக்கு தேவையான இன்புட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இதுல முந்தின வீடியோல பார்ட் 2 வீடியோல அஜூர்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு பில்ட் பண்ணி கிரியேட் பண்ணி அதில் நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு, ரைட்? அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு அந்த இன்புட்டை ரீட் பண்ணி நம்ம கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிளீனிங் அப்படிங்கிறது ஸோ இப்போ நான் வந்து டேட்டாவில் ஒரு நல் இருக்கு, இல்லை டூப்ளிகேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வைக்கிறது. ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிசினஸ்க்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பண்றது. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட டவுன் ஸ்ட்ரீம் டீம் கேட்டிருக்காங்க, எனக்கு இப்படி எல்லாம் பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுங்க. என் டவுன் ஸ்ட்ரீம் டீம்ங்கிறது ஒரு விசுவலைசேஷன் டீமா இருக்கலாம், இல்லை ஒரு அனலிட்டிக்ஸ் டீமா இருக்கலாம், ஒரு டேட்டா சயின்ஸ் டீமா இருக்கலாம், இல்லை அவங்க இன்னொரு டேட்டா இன்ஜினியர் டீமாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்ஸ்ட்ரீம். ஸோ நான் யாருக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போறேனோ அவங்க டவுன் ஸ்ட்ரீம், எனக்கு யார் டேட்டாவை கொடுத்தாங்களோ அவங்க அப்ஸ்ட்ரீம். ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இன்புட் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம். அந்த ஃபைல்ஸ் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க இன்னொரு சோர்ஸ் டீமாக இருக்கலாம், அவங்களோட டேட்டா டீமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டீமாக இருக்கலாம், அப்ளிகேஷன் டீமாக இருக்கலாம், டேரெக்டாக கஸ்டமர் அவங்க கூட இருக்கலாம். ஓகே. இல்லை அது இன்னொரு டேட்டா இன்ஜினியர் டீமாகவும் இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கும். அவங்களும் டேட்டா இன்ஜினியரிங் டீம், நீங்களும் டேட்டா இன்ஜினியரிங் டீம்னா எதுக்கு 2 பேர் தனித்தனியாக வேலை செய்றீங்க அப்படின்னா, இட்ஸ் அபவுட் த ஸ்கோப், கம்பெனியோட ஸ்கோப் தான். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜூர் சினாப்ஸ். ஸோ அஜூர் சினாப்ஸ் அப்படிங்கிறது ஆல் இன் ஒன் கிளவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ அஜூரில் வந்து நிறைய டேட்டா ரிலேட்டட் சர்வீஸ் இருக்குங்க. அதில் ஸ்டோரேஜ், அனலிட்டிக்ஸ், விசுவலைசேஷன் நிறையா இருக்கும். அதில் அனலிட்டிக்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த லீடிங் சர்வீஸ் இந்த அஜூர் சினாப்ஸ். சரி, இது என்னெல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம், பிக் டேட்டா ஹெவி ப்ராசஸிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், அண்ட் டேட்டா வேர் ஹவுசிங்கும் நம்ம பண்ணலாம். வென் ஐ சே டேட்டா வேர் ஹவுசிங் அப்படின்னா, இட் ஹாஸ் 2 சீக்வல் இன்ஜின்ஸ். 2 சீக்வல் இன்ஜின் அஜூர் நமக்கு கொடுக்குது. இந்த ஸ்பார்க் இல்லாம, பிக் டேட்டா இல்லாம. ஒன்னு வந்து டெடிகேட்டட் சீக்வல் பூல். இதுதான் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டெடிகேட்டட் சீக்வல் பூல் அதாவது என்னன்னா, லைக் நம்ம இப்போ AWSல ரெட் ஷிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சர்வர்லாம் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், டேட்டா பேஸ், கொரி இன்ஜின் எல்லாமே இருக்கும். ஒரு டெடிகேட்டட் சீக்வல் பூல் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து சர்வீஸ் இன்ஜின் அப்படின்றதுக்கு பதிலாக பூல் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சர்வர்லெஸ் சீக்வல் பூல் அதாவது என்னன்னா, இப்போ என் டேட்டா வந்து ஒரு ஃபைலா இருக்கு, அந்த ஃபைலுக்கு மேல அப்படியே நீங்க வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட், ரோ காலம் ஃபார்மேட்லாம் போட்டு சீக்வல்ல டைரக்டா நீங்க வந்து கொரி அடிச்சுக்கலாம். நீங்க எதையும் ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள கொண்டு வரணுங்கிறது கிடையாது. இப்போ ஹடூப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஹைவ்னு ஒன்று இருக்கு. HDFSல டேட்டா இருக்கும். டைரக்டா நாங்க ஹைவை HDFS ஃபைல் சிஸ்டத்துக்கு மேலேயே வந்து ரெஃபர் பண்ணி அப்படியே நாங்க அதை ரோ காலம் டேபிள் ஃபார்மேட்ல கொண்டு வந்து செலக்ட் ஸ்டார்னு அப்படியே அடிப்போம். டேட்டாபேஸ்க்குள்ள கொண்டு வந்து அப்படி பண்ணணுங்கிறது இல்லை, அது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி வந்து S3ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சாரி AWSல பாத்தீங்கன்னா we have something called Athena. S3ல டேட்டா இருக்கும், Athenaல இருந்து அப்படியே ரீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அஜூருக்கு we have something called serverless SQL pool. இங்க அஜூர்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல டேட்டா இருந்தாவே போதும், நம்ம டைரக்டாவே அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ரெஃபர் பண்ணி, அந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சர்வர்லெஸ், நீங்க எதையும் பார்த்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பே ஆஸ் யூ கோ தான். நீங்க யூஸ் பண்ண அது ஸ்கேல் ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு பே த பில். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஸ்பார்க் பூல். அது நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம். ஸோ ஸ்பார்க் பூல் அது யூஸ் பண்ணி நீங்க ETL, மிஷின் லேர்னிங், ஸ்ட்ரீமிங், அந்த மாதிரி பைப்லைன் பில்ட் பண்றது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இன் ஷார்ட் என்னன்னா, நான் முதல் சொன்னது தான் ஆல் இன் ஒன் அனலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கம்பைனிங் ஸ்பார்க், SQL ஆன் லேக். யூ கேன் பில்ட் பைப்லைன்ஸ் இன் ஒன் ஸ்டுடியோ. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்க நோட் புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நோட் புக்ஸ் மூலியமாவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பார்க் கோடை டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணிக்கலாம், சீக்வலை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லையும் பண்ணலாம், பேக் எண்ட்லையும் நீங்கள் ஸ்கிரிப்டாகவும் நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can jump into practical. ஸோ இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ரிசோர்ஸ் குரூப் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணி அங்கே டேட்டாவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு, ரைட்? ஆர்டர் ஜேசானும் யூசர் ஜேசானும் நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அஜூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இல்லைன்னா இங்கே போயிட்டு மேலே நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நோ அஜூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் டு டிஸ்பிளே, நம்மகிட்ட எதுவுமே இல்லை. லெட்ஸ் கிரியேட், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப், நம்ம ஆல்ரெடி ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? SB டேட்டா லேக். அப்படி இல்லைன்னா கிரியேட். ஸோ ரிசோர்ஸ் குரூப்னா நான் இதுக்கு முந்தின வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம யூஸ் பண்ணுற அஜூரில் இருக்கிற எல்லா சர்வீஸையும் ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு குரூப் நேம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ரொம்ப லேமேன் டேர்மில் சொல்லணும்னா அதுதான். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் நேம், நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸ்பார்க் ஜாப்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. சவுத் இந்தியா, ஏஷியா பசிபிக், சவுத் இந்தியாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் நேம், ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்
நேம். இத தான் நம்ம லாஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ நீங்க அத சூஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது கோல்டு அப்படின்னு சொல்லி நம்மளது சூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம சில்வர், கோல்டு, ரான்னு 3 டைரக்டரிய போன வீடியோல கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது கோல்டுன்னு லைக் ரொம்ப என்ன சொல்றது? அத கரெக்ட்டா கோல்டு தான் அது வேணும்னுலாம் எடுக்கல. ஆக்சுவலா கோல்டு தான் வேணும். அத எடுக்கல. அது ஏதோ ஒண்ணு ரேண்டமா தான் எடுக்கும். வேற ஏதாவது ஃபோல்டர் சூஸ் பண்ணுச்சுன்னா, நீங்க கோல்ட சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுதான் நம்ம அங்க கிரியேட் பண்ணியிருந்தோம். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இது டிக் ஆயே இருக்கட்டும். ஃபைன். ஸோ இப்ப அடுத்து வந்து நீங்க வந்து ரிவ்யூ கிரியேட் நீங்க குடுத்தரலாம். ஸோ லைக் இஃப் யூ சர்வர்லெஸ் சீக்வல் நீங்க சர்வர்லெஸ் சீக்வல் யூஸ் பண்ணீங்கன்னா, எஸ்டிமேஷன் வந்து பெர் டிபிக்கே வந்து 415 ஓகேங்களா? தட்ஸ் ஓகே. ஸோ ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்ப நம்ம கிரியேட் குடுத்தரலாம். ஓகே. ஸோ இனிஷியலைசிங் டிப்ளாய்மென்ட் அப்படின்னு வருது. சப்மிட் ஆகுது. ஓகே. ஸோ இப்ப டிப்ளாய்மென்ட் இன் ப்ராக்ரஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த டிப்ளாய்மென்ட் டூ கெட் கம்ப்ளீட். ஓகே. ஸோ இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் நீங்க கோ டூ ரிசோர்ஸ் குரூப் போங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண அந்த சினாப்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்ப இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ அப்பாச்சி ஸ்பார்க் பூல் இத வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா, இப்ப நம்ம ஸ்பார்க் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு அப்பாச்சி ஸ்பார்க் பூல் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அதாவது அப்பாச்சி ஸ்பார்க் சர்வீஸ நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ரைட்? ஸோ இங்க பார்த்தீங்களா, டெடிகேட்டட் SQL பூலும் இருக்கு. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து அப்பாச்சி ஸ்பார்க் பூலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு நமக்கு அப்பாச்சி ஸ்பார்க் பூல் வேணும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து PySpark ஜாப்ஸ் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லைக் நீங்க ஜாப் நேம் குடுத்த உடனே இங்க அடுத்து வந்து நமக்கு நோடு சைஸ் இப்ப ஸ்பார்க்குக்கு வந்து அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மென்ட் தானே. அது ஒரு மேசிவ் பேரலல் ப்ராசஸிங் டெக்னாலஜி MPPன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மென்ட் தானே. ஸோ நமக்கு எவ்வளோ நோடு வேணும் அப்படின்னு இருக்கு. ஸோ 3 to 10 நோட்ஸ் எனக்கு அவ்வளோலாம் வேணாம். இப்ப நம்ம ஏன்னா நம்ம டெஸ்டிங்க்கு தானே பண்ண போறோம். ஸோ நான் ஜஸ்ட் 3 அவ்வளோதான். அது மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்க இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா 8 கோர் 64 ஜிபி இது ரொம்ப அதிகம் தான் இப்ப நம்ம பண்ண போறதுக்கு. பட் தட்ஸ் ஓகே. நம்ம இதுலயே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கீழ வந்துட்டு ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு கிரியேட் குடுத்துருங்க. ஓகே. டிப்ளாய்மென்ட் இனிஷியலைஸ் ஆகுது. அதாவது நம்ம ஸ்பார்க் பூல் தான் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அத யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனோனே திரும்பவும் சினாப்ஸ்குள்ள போயிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த டிப்ளாய்மென்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப திரும்பவும் போயிட்டு, நீங்க சினாப்ஸ்குள்ள போயிட்டு, ஓகே சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு ஸ்பார்க் ஜாப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த பேஜ்க்கு வருவோம். இதோ இங்க வந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அப்பாச்சி ஸ்பார்க் பூல் கிரியேட் பண்ணோமா, இப்ப அது வேண்டாம். இப்ப கீழ வந்தீங்க அப்படின்னா, ஓப்பன் சினாப்ஸ் ஸ்டுடியோன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு அந்த சினாப்ஸ் ஸ்டுடியோ உள்ள வந்தோம்னா, இந்த பேஜ் தான் இருக்கும். ஸோ இதுல இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல டெவலப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து SQL ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணுமா, KQL-ஆ, இல்ல வந்து நோட் புக்கா, டேட்டா ஃப்ளோவா, ஸோ அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல இந்த நோட் புக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்ல லாங்குவேஜ் PySpark கேக்குது. அதாவது பைத்தான்ல ஸ்பார்க்ல நீங்க கோட் அடிக்கணுமா? இல்ல ஸ்காலால அடிக்கணுமா? இல்ல டாட் நெட் ஸ்பார்க் சி ஷார்ப்பா? இல்ல ஸ்பார்க் சீக்வலா? ஸ்பார்க் ஆரா? ஸோ நம்ம சூஸ் பண்ண போறது PySpark பைத்தான். ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து இந்த பூல் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா, இப்ப நம்ம ஸ்பார்க் நம்ம அடிக்க போற கோடு வந்து ஏதாவது ஒரு நோடு ஸ்பார்க் இன்ஸ்டால் ஆன ஒரு நோட்ல ரன் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்பார்க் பூல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 3 நோடு கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் இல்லையா? ஸோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த ஷெல்லுல நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ரன் யுவர் ஸ்பார்க் புரோகிராம்ஸ். சரி. இப்ப நம்ம என்ன புரோகிராம் ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். ஸோ இங்க வந்து கோட் இருக்கு. நான் உங்களுக்கு கோட் வாக் த்ரூ குடுக்குறேன். ஒண்ணொண்ணா பண்ணுவோம். ஸோ இந்த ஒரே கோட்ல 2 விஷயம் நடக்கும். 1 நம்மளோட டேட்டாவ கிளீன் பண்ணுவோம். 2வது கிளீன் பண்ண டேட்டாவ வச்சு நம்ம பிசினஸ் ப்ராசஸிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஜேசன். ஸோ இந்த ஃபைல் தான் இன்புட். இது ஒண்ணு. அப்புறம் யூசர் ஜேசன். ஓகேங்களா? ஸோ இதுலலாம் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல அந்தந்த ஆர்டர் எந்த யூசர் அவங்க எந்த லொகேஷன்ல இருந்து பண்ணாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரி இப்ப கோடுக்கு போலாம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் PySpark யூஸ் பண்ண போறேன். அண்ட் ஸ்பார்க் SQL-ம் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் 2மே இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபங்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்பார்க்கோட ஃபங்ஷன்ஸ் அதாவது PySparkல. ஸோ அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டோரேஜ் வந்து SBG டேட்டா லேக் 2ன்னு இருக்கு. பட் நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் என்னவோ அத நம்ம வந்து மாத்திக்கணும். ஓகே. ஸோ நீங்க போயிட்டு
நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் எஸ்பிஜி இதுதான் நம்மளோட நேம். ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, ரா ஆர்டர்ஸ், ரா யூசர்ஸ் நம்மளோட இன்புட் இப்ப இந்த 2 ஜேசன் ஃபைலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ரா ஃபோல்டருக்குள்ள அப்லோட் பண்ணியிருந்தோம். ரைட்? ஐ வில் ஷோ யூ தட். ஓகே. ஸோ இதில வந்து கண்டெய்னர்ஸ்ன்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஸோ கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ஏடபிள்யூஎஸ்னா பக்கெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி கூகுள் கிளவுட்ல ஜிசிஎஸோ இங்க இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல இருக்கிற கண்டெய்னர். ஸோ இதில நம்ம ராக்குள்ள நம்மளோட ஜேசன் ஃபைல்ஸ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தோம். ரைட்? சரி. இப்போ இந்த ரா ஃபோல்டர் ஆர்டர்ஸ்க்கு ஒரு பாத், யூசருக்கு ஒரு பாத் அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க வந்து ஸ்டோரேஜ நான் வாங்குறேன் வேரியபிள்ல. ஸோ அதுக்கான வேல்யூ இங்க இருக்கு. அதே மாரி நம்ம சில்வருக்கு ஒண்ணு, கோல்டுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அடுத்து நான் இந்த ஆர்டர்ஸ்ல இருக்கிற இந்த ஜேசன் ஃபைல இந்த இடத்துல ரீட் பண்ணி அத நம்ம டேட்டா ஃப்ரேமா மாத்திர்றோம். ஓகேங்களா? அது ஜேசன்ங்கிறனால ஐ அம் யூசிங் ஆப்ஷன்ஸ், ரீட் ஆப்ஷன்ஸ்ல ஜேசன் யூஸ் பண்றேன். ஸோ அதே மாரி இந்த ஜேசன் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 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 ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள வருதா, ஒரு அரேக்குள்ள வர மாரி. ஓகேங்களா? ஸோ இது மல்டி லைனா கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் மல்டி லைன வந்து ட்ரூன்னு போட்டிருக்கேன். அதே தான் யூசர் ஜேசனுக்கும். அது 2ம் நான் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சரி. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுவரைக்கும் மட்டும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். 2 இன்புட் ஃபைலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா டைம் எடுக்கும். ஏன்னா, அந்த நோடு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் இல்லையா? 3 நோடு கிரியேட் ஆகும்னு அது கிரியேட் ஆகும். பட் அடுத்தடுத்து ரன் பண்ணீங்கன்னா, லெஸ் தென் அ செகண்ட்ல ரன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இட் டேக்ஸ் மினிமம் 1 டூ 2 மினிட்ஸ்க்கு மேல கூட போகலாம். சரி இத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. ஜஸ்ட் ஹியர். ஓகே. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். இங்க கீழ தெரியும் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு. லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 நிமிஷம் எடுத்திருக்கு. பட் இதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ண போற அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்த கிளீனிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு ரன் ஆகும் பாருங்க. அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து 2 ஃபைலையும் ரீட் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஆர்டர் ஜேசானு. அதுல வந்தீங்கன்னா, இது நம்மளோட ஓகே. ஸோ இதுவும் வந்து ஆர்டர் ஜேசான். ஸோ 2 டைம் நான் ஆர்டர் ஜேசானையே நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஆர்டரோட டேட்டா ஃப்ரேமையே ஸோ நீங்க யூசரோட அந்த டேட்டா ஃப்ரேம காப்பி பண்ணி செகண்ட்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ரன் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு லைக் 9 செகண்ட்ல ரன் ஆயிடுச்சு. மொத 4 நிமிஷம் எடுத்தது இல்லையா? ரைட். ஸோ இப்ப இங்க கீழ வந்தீங்கன்னா, ஸோ இது ஆர்டர் ஜேசானு. இங்க பாருங்க. இது நம்மளோட அந்த யூசர் ஜேசான். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் டூ நம்மளோட கோட் போயிரலாம். கிளீன் பண்ண போறோம். ஸோ கிளீன்ல என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்த டேட்டால நல் இருக்கு. இல்ல வந்து எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கு. அதையெல்லாம் அந்தந்த டேட்டா டைப்க்கு நம்ம மாத்தணும் தான், அதுக்கு மேல பண்ண வேண்டிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்மனால பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வித் காலம் என்னன்னா, இப்ப நீங்க ஸ்பார்க்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன உங்களுக்கு புடிச்ச காலம் நேம்ல அதுல வெளியில கொண்டு வரணும் அப்டின்னா, யூ கேன் யூஸ் வித் காலம். ஸோ இன்ஜஸ்டட் அட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புது காலம நான் உருவாக்குறேன். இதுக்கு என்ன இன்புட்டா குடுக்குறேன்னா, எஃப் டாட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். எஃப்ங்கிறது நம்ம இங்க இம்போர்ட் பண்ண ஃபங்ஷன். ஸோ சிஸ்டமோட நம்ம இந்த கோட ரன் பண்ணும்பொழுது இருக்கிற கரண்ட் டைம் ஸ்டாம்ப நான் இன்ஜஸ்டட் அட் ஏன்னா இது எப்போ நம்ம இன்ஜஸ்ட் பண்ணோன்ற ஒரு வேல்யூ குடுக்கணும் அப்டிங்கிறதுக்காக. அடுத்து ஆர்டர் டிஎஸ். ஸோ எஃப் டாட் டூ டைம் ஸ்டாம்ப் ஆர்டர் டேட். ஸோ இந்த ஆர்டர் டேட் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாலேயே இருக்கு. அத நான் எடுக்கிறேன். பட் அதுக்கு ஒரு ஃபார்மேட் குடுக்குறேன். YYY HMS ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ல இருக்கணும்னு சொல்லி நான் குடுக்குறேன். அடுத்து டேட்ன்னு சொல்லி DTன்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். எஃப் டாட் டூ டேட் ஆர்டர் டிஎஸ். திரும்ப ஆர்டர் டிஎஸ் வந்து நம்ம இங்க ஆர்டர் டிஎஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்டர் டிஎஸ் நான் எடுத்து என்ன பண்றேன்னா, டூ டேட்டா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டோட்டல் வேல்யூ அதாவது என்னோட பிரைஸ் நம்ம பிரைஸ் காலம் எடுத்துட்டு வரோம். கால் ஆஃப்னு போட்டு பிரைஸ் இன்டூ கால் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ என்கிட்ட வந்து என்ன பிரைஸ் அது இன்டூ குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட டோட்டல் வேல்யூ. ஓகே. ஸோ அதை நான் கடைசியில் கேஸ்டும் பண்றேன். ஸோ டோட்டல் வேல்யூன்னு ஒரு புது காலம் எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து யூசர் ஐடிங்கிற காலம் நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆர்டர் டிஎஸும் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறத மட்டும் நான் எடுக்கணுன்றதுக்காக ஃபில்டர் பண்றேன். ஸோ கிளீனிங் நம்ம பண்ணியாச்சு. அந்த கிளீன் பண்ணதையும் நம்ம ஒரு டைம் பிரிண்ட் பண்ணி பார்த்துடுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, டீடூப் பண்றேன். டீடூப்னா இப்ப டூப்ளிகேட்ஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஜேசன் எடுத்துக்கோங்களேன். இங்க பாருங்க. ஆர்டர் O3 வந்து 2 டைம் இருக்கு. எதனால இது 2 டைம் இருக்கு தெரியுங்களா? இங்க பாருங்க. O3 வந்து யூசர் 1
யூசர் 1. இங்கேயும் O3 வந்து யூசர் 1 தான். அவர் வந்து ஷர்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு. ஸோ லைக் U1ல நம்ம என்ன பார்க்குறோம்? எஸ் O3 அவரும் ஷர்ட் எல்லாம் சேமா தான் இருக்கு பாருங்க. ஆனா என்னன்னா, இது வந்து ஸ்டேட்டஸ் டெலிவர்டு. ஆனா இத பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன்டு. அதாவது ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு என்ட்ரி போய் விழுந்திருக்கும். அடுத்து அதே யூசர் இது ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப எது போய் அப்டேட் ஆகணும்? ஃபர்ஸ்ட் டெலிவர்டுன்னு இருக்கிறது நமக்கு வந்து ரிட்டர்ன் அப்படின்றது மாறணும். இல்லைன்னா அது டெலிவர்டாவே இருக்கும். ரைட்? ஏன்னா இப்ப அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். இப்ப நான் பின்னாடி போய் ஒரு டேட்டாபேஸ் இன்ஜினியரா நான் போய் கொரி பண்றேன் அப்படின்னா, டெலிவர்னு வரக்கூடாது. கடைசியா அவரோட அப்டேட்டட் அவரோட ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 ரெக்கார்டையும் எடுத்துக்கணும். இதுல எது லேட்டஸ்ட்டோ அத மட்டும் எடுத்துட்டு இன்னொரு இக்னோர் பண்ணிரணும். ஓகேங்களா? சோ இதத்தான் டீடூப் அப்படிங்கிறது. சரி, இதுல எது லேட்டஸ்ட்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னைக்குமே இந்த ஸ்டேட்டஸ வச்சு மட்டும் பார்க்க மாட்டோம். டேட். சோ இது எப்போ உள்ள வந்து விழுந்தது? அண்ட் தென் இது எப்போ உள்ள வந்து விழுந்தது? இப்போ ஆர்டர் வந்து நமக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வந்திருக்குன்னா, ரிட்டர்ன் அதுக்கப்புறம் தான் உங்களால பண்ணியிருந்திருக்க முடியும். ரைட்? அப்ப அதுதான் லேட்டஸ்ட். ரிட்டர்ன் பண்ண ரெக்கார்ட் தான் லேட்டஸ்ட். சோ இந்த மாதிரி கிளீனிங் எல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம்னா, டீடூப்ல நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திரும்ப பேக் டு கோட் வாங்க. ஸோ டீடூப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்ட்டிஷன் பை நம்ம விண்டோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சீக்வல் இருக்குல்லையா அந்த மாதிரி. ஸோ எதை பேஸ் பண்ணினா ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பை பண்ணி ஆர்டர் பை எதை வச்சு பண்றேன் பாருங்க. ஆர்டர் டிஎஸ் டிசெண்டிங்ல வரணும். ஏன்னா டிசெண்டிங்ல இருக்கிறது தான் நமக்கு லேட்டஸ்ட் டைம் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கிறேன். என்ன பண்றேன்னா, இந்த டிஎஃப் கிளீன் நம்ம இங்க பண்ணோம் இல்லையா? அது வித் காலம் ஆர்என், அதாவது நான் ஒரு ரோ நம்பர் கொடுக்குறேன். ஸோ நான் ரோ நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டபிள்யூ, நம்ம இந்த டபிள்யூங்கிறது இங்க நம்ம பார்ட்டிஷன் பை பண்ணதை வச்சு ஃபில்டர் பண்ணி ரோ நம்பர் ஈக்குவல் டு 1 இருக்கிறது மட்டும் எடுக்கிறேன். 1க்கு மேல இருந்தாவே அந்த ரோ டூப்ளிகேட்டட் ரோன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எடுத்துட்டு கடைசியில இந்த ஆர்என் நான் கிரியேட் பண்ணது எதுக்கு அப்படின்னா, இந்த ரோ நம்பரை வச்சு நம்ம எடுக்கணும். அப்போ அது எனக்கு வேணும். அதுக்கப்புறம் என்னோட ஃபைனல் அவுட்புட்ல அந்த ரோ ஆர்என் அப்படிங்கிற அந்த காலம் எனக்கு வேண்டாம். ஸோ அதை அங்கேயே நான் டிராப்பும் பண்ணிடுறேன். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு டிராப் பண்ணிடுறேன். சரி, இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிஎஃப் சில்வரை நான் ரைட் பண்றேன். எங்க ரைட் பண்றேன்? டிஎஃப் சில்வர் டாட் ரைட் டாட் ஃபார்மேட் டெல்டா ஃபார்மேட் யூஸ் பண்றேன். ஸோ டெல்டா அப்படிங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட். நம்ம பார்க்யூட் ஃபார்மேட் இருக்கு இல்லையா? நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்யூட்னு ஒன்று இருக்கு. அப்படி கேள்விப்படலைன்னா பார்க்யூட் வந்து இப்போ சிஎஸ்வி டிஎக்ஸ்டி மாதிரி பார்க்யூட் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் காலம்னர் டேட்டா ஸ்டோர். ஓகேங்களா? இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த காலம்னர் டேட்டா ஸ்டோரான பார்க்யூட்டுக்கு மேல இந்த டெல்டாவை உருவாக்கி இருக்காங்க. பார்க்யூட்டுக்கு மேல இந்த டெல்டா வந்து ஆசிட் கேப்பபிலிட்டியை நமக்கு கொடுக்கும். ஆசிட்னா ஏசிஐடி, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி, இன்சர்ட், அப்டேட், டெலீட்லாம் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டால ஸோ இப்போ நான் ஓவர் ரைட் கொடுக்குறேன். ஸோ திரும்ப திரும்ப நீங்க இந்த கோடை ரன் பண்ணாலும் அது போய் அந்த ஃபைலில் ஓவர் ரைட் பண்ணி திரும்ப அதே ஃபைலில் தான் போடும். ஓகேங்களா? ஸோ இது போடும் பொழுது டேட் பார்ட்டிஷன்ல எனக்கு வந்து விழுகணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ சேவ் சில்வர் பாத். சில்வர் பாத்தில் க்ளீன் பண்ண டேட்டாவை போட போறேன். கோல்டு பாத்தில் போடல. ரால வந்து இன்புட் இருக்கு, சில்வர்ல க்ளீன் பண்ண டேட்டாவை போட போறேன். ஸோ இங்கிருந்து இப்போ க்ளீன் வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஸோ இங்கே போயிட்டு இதுக்கு கீழே திரும்பவும் நான் பேஸ்ட் பண்ணி இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பட்டன். ஸோ எனக்கு 19 செகண்ட்ல வந்து இது ரன் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் டிஸ்பிளே தான். இதை விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா இதை சார்ட் ஃபார்மேட்லையும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் அந்த நல்ல ரிமூவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நல் வேல்யூஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ யூசர் ஐடி, ஆர்டர் ஐடியில் நல் இருந்தா அப்புறம் டீடூப் பண்ண இது பாருங்க, இதில் நிறைய இருக்கு பாருங்க ரெக்கார்ட்ஸ். ஆனால் டீடூப்ல பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ரைட்? அந்த O3 எல்லாம் இப்போ 1 தான் இருக்கு. 2 இருந்தது இல்லையா? இப்போ 1 தான் இருக்கு. ஸோ அந்த O3ல நீங்க கடைசியில பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரிட்டர்ன். ஸோ பார்த்தீங்களா, ரிட்டர்ன் தான் எடுத்திருக்கு. டெலிவர்ட் அது எடுக்கல. ஓகே, சில்வர் பாத்தில் ரைட்டும் பண்ணிட்டோம். அது எங்க அப்படிங்கிறதும் போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ ரால இருக்குமா, நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் பார்க்கலாம். ஸோ திரும்ப கண்டெய்னர்ஸ்க்கு போயிடலாம். சில்வர் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம போன வீடியோவில் வந்து சில்வரில் எதுவுமே போடல. பட் இங்கே பார்த்தீங்களா ரைட் ஆயிருக்கு. ஸோ டேட் ஆர்டரில் நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருந்தோமா, அங்கே எவ்வளோ டேட் இருக்கோ அந்த டேட் வாரி அது போட்டுருச்சு. ரைட், சரி, இப்போ நம்ம திரும்பவும் போகலாம். இப்போ போயிட்டு நான் வந்து பிஸ்னஸ் யூஸ் கேஸ் எழுதுவேன். அப்பா டேட்டாவெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்னஸோட ரெக்குயர்மெண்ட் நிஜமாவே என்ன அதை சொல்லுங்க, இப்போ நான் எழுதுறேன் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி கிளீனிங்கையும் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டையும் நான் வந்து பைஸ்பார்க்கில் தான் பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கிளீனிங்கை வந்து வேறு ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணிட்டு கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்பார்க்கில் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து கிளீனிங்கை சீக்வலில் பண்ணிட்டு நான் வந்து கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்பார்க்கில் பண்ணுறதுனாலும் ஓகே தான். சரி, டெய்லி ரெவன்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட். இப்போ டெய்லி நெட்டுன்னு போட்டுட்டு சில்வர்லேருந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் டெலிவர்டு மட்டும்தான் எடுக்கிறேன். குரூப் பை டேட்டில் பண்ணி அக்ரிகேட் பண்ணுறேன். எப்படி? டோட்டல் வேல்யூ. ஸோ சம் ஆஃப் டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ காலமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா டோட்டல் வேல்யூ காலம் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா, இங்கே பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து நான் வந்து சம் பண்ணுறேன்.
ஓகேங்களா? ஸோ மொத்தமா நான் வந்து சம் பண்ணி அத நெட் ரெவென்யூன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இங்க பாருங்க அதையும் நான் வந்து கோல்டு பாத்ல எழுதிட்டேன். அடுத்து கேட்டகரி ரெவென்யூ. ஓகே. ஸோ இப்ப திரும்பவும் அதே தான். இங்க குரூப் பை டேட் பண்ணதுக்கு பதிலா கேட்டகரி பேஸ் பண்ணி டோட்டல் ரெவென்யூ எடுக்கிறேன். ஓகேங்களா? அதையும் நான் என்ன பண்றேன்? கோல்டுல எழுதிடுறேன். அடுத்து என்ரிச்டு ஆர்டர்ஸ். அதாவது அவங்க இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்டர் ஜேசானையும், யூசர் ஜேசானையும் ஜாயின் பண்ணி எனக்கு யூசரோட இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஜாயின் சில்வர்ல இருக்கிற டேட்டா ஜாயின். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் யூசர் டேட்டாவ இங்க யூஸ் பண்ணது தவிர, இங்க நம்ம டிஸ்ப்ளேவுக்கு இங்க போட்டிருந்தோம். ரைட்? ஸோ இங்க டிஸ்ப்ளேவுக்கு போட்டது தவிர பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. அத இங்க தான் யூஸ் பண்றேன். ஸோ யூசர் ஐடி ஆன் யூசர் ஐடி 2லயும் யூசர் ஐடி இருக்கு. காமன் காலம் இருந்தா தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். லெஃப்ட் ஜாயின் பண்றேன். ஸோ செலக்ட்ல என்னெல்லாம் காலம் வேணும்? ஆர்டர் ஜேசான்ல இருந்து என்ன காலம் வேணும்? அதே மாரி வந்து யூசர் ஜேசான்ல இருந்து என்ன காலம் வேணும்? எல்லாத்தையும் நான் போட்டுறேன். ஃபைனலா அதையும் நான் எழுதுறேன். அண்ட் தென் அதையும் நான் டிஸ்ப்ளே பண்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பிசினஸ் லாஜிக்க காப்பி பண்ணிக்கலாமா? ரைட்? ஓகே. ஸோ லைன் நம்பர் 40ல இருந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ கடைசியில ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் டு ஸ்பார்க். இதே கோட்ல கீழ திரும்ப எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இந்த கோட், இந்த ஸ்டெப் இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டா நான் போட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம இத திரும்ப ரன் பண்ணலாமா? ஸோ நான் திரும்ப ரன் பண்ணாலும் அந்த சில்வர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சில்வர் பாத்தெல்லாம் நமக்கு ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணொண்ணா ரன் பண்ணும். ஒரு டிஸ்ப்ளேவா நமக்கு டிஸ்ப்ளே மீன்ஸ் அந்த டிஸ்ப்ளே நம்ம குடுத்தோம்ல, லைக் இந்த டிஸ்ப்ளே டேட்டா ஃப்ரேம் டிஸ்ப்ளே அது ஒண்ணொண்ணா நமக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ 17 செகண்ட்ஸ்ல நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம கீழ போலாம். டீடூப்பு. அதுக்கப்புறம் இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த நெட் ரெவென்யூ கிடைச்சிருச்சு. ஓகே. நெட் ரெவென்யூ எடுத்தோம் டேட்ட பேஸ் பண்ணி. அடுத்து கேட்டகரிய பேஸ் பண்ணி குரூப் பண்ணி ரெவென்யூ எடுத்தோம். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலா ஜாயின் பண்ணது. ஸோ ஆர்டர் ஐடி, யூசர் ஐடி, யார் நேம் எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம யூசர் ஜேசான்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. ரீஜியன்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் யூசர் ஜேசான். அங்கிருந்து எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ரைட்? அதே மாரி கடைசியில அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ கோல்டுலயும் எழுதியிருக்கும். இப்போ சில்வர்ல இருந்து வெளில வந்துட்டு கோல்டுக்குள்ள போலாம். ஸோ இப்போ கோல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எழுதுனது எல்லாமே இதுல வந்துருச்சு. ரைட்? ஸோ சினாப்ஸ் வந்து சினாப்ஸுக்காக இது கிரியேட் பண்ணது. இந்த 3 டைரக்டரி நம்ம எழுதணும். எல்லாமே வந்துருச்சு. ரைட்? ஸோ இப்போ இந்த வீடியோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டாலாம் ரெடி. என்னோட டீமோட ஸ்கோப் என்னவோ நாங்க பண்ணியாச்சு. இப்போ நான் டவுன் ஸ்ட்ரீம் டீம்ட்ட சொல்லிருவேன். இங்க பாரு, நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல போட்டாச்சு, ஃபோல்டர்ஸ்ல போட்டாச்சு. நீங்க கேட்ட எல்லாமே தனித்தனி ஃபோல்டரா இருக்கு அப்படின்னு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அது ஒரு விசுவலைசேஷன் டீமா இருக்கலாம், இல்ல ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமா இருக்கலாம், இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியரிங் டீமா இருக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எகைன் இந்த ஃபோல்டரை இன்புட்டா எடுத்து அது மேல ஒரு சீக்வல் லேயர் பில்ட் பண்ணலாம். இல்ல அது மேல வந்து தே கேன் பில்ட் அ விசுவலைசேஷன் லேயர் தட் இஸ் அப் டு தெம். இல்ல அவங்க திரும்ப ஒரு ஸ்பார்க் கோட் எழுதி இதுல இருந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணலாம். ரைட்? அவங்க ஸ்கோப் வேறையா இருக்கும், நம்ம ஸ்கோப் வேறையா இருக்கும். ஈவன் தோ நாங்க 2 பேரும் ஒரே டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் the scope will be different. ஓகே. உங்கள மாதிரி ஒரு டேட்டா இன்ஜினியரிங் டீமுக்கு குடுக்கலாம். அவங்களும் ஸ்பார்க் ஒர்க் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமுக்கு குடுக்கலாம். அவங்க சீக்வல் யூஸ் பண்ணலாம். ரைட்? இட்ஸ் அப் டு தெம். இல்ல அவங்க கம்ப்ளீட்டா அஸ்யூரே இல்லாம AWS கூட யூஸ் பண்ணலாம். இங்கிருந்து டேட்டாவை AWSக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட தே கேன் யூஸ். தேர் ஆர் ஹெல் அ லாட் ஆஃப் யூஸ் கேசஸ். அந்த மாதிரி ஒரே கம்பெனிலேயே இதெல்லாம் நடக்கும். GCP டு அஸ்யூர் போகும், அஸ்யூர் டு AWS வரும். இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அண்ட் இன்னைக்கு நிறைய கம்பெனி மல்டி கிளவுட் யூஸ் பண்றதுனால தான் நான் வந்து இந்த பிளேலிஸ்ட் போட்டதுக்கான காரணமே. ஒரு டேட்டா லேக்காவது அட்லீஸ்ட் நீங்க 3 கிளவுட்லயும் கத்துக்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் ஐ டோல்ட் யூ திஸ் இன் த அதர் வீடியோ. என்னோட AWS வீடியோலையும் சொல்லியிருக்கேன், GCPலையும் சொல்லியிருக்கேன். இந்த டாப்பிக்கை மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற 12 வீடியோவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இட்ஸ் ஒர்த் டு ஆட் திஸ் பார்ட் ஆஃப் யுவர் ரெஸ்யூமெண்ட். ஓகே, ஃபைன். சரி. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல்ல போயிட்டு நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸை தமிழ்ல போட்டுருக்கேன், டேட்டா ரிலேட்டடா போய் பாருங்க. அண்ட் நானும் நிறைய குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே ₹3 ஆரம்பிச்சு லைக் லெஸ் தென் ₹70 தான். போய் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் லிங்க்டின், என்னோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸை நான் தமிழில் தான் போட்டுட்ருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் 20 மணி நேரம் தமிழில் நான் போட்டிருக்கேன் மாஸ்டர் கோர்ஸ். பைத்தான் 12 hours மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. லைனக்ஸ் 4 hours மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. SQL 9 hours மாஸ்டர் கோர்ஸ் தமிழில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்காலா, ஜாவா மாதிரி மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென் AI மாஸ்டர் கோர்ஸும் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸை என்னோட சேனலில் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அங்கேயும் நான் நிறைய வீடியோஸை நான் குட்டி குட்டி வீடியோஸ் தமிழில் போட்டுட்ருக்கேன். அங்கேயும் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு, தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.